ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சித்தாஸ் காலேஜ் சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் ஹவு many இயர்ஸ் ஒன்ஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சரி, இப்போது இந்த எக்ஸாமினேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் மட்டும்தான் இந்த போஸ்டிங் அப்படின்றது எடுக்கப்படும். ரைட், இதே இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்ல விட்டுருப்பேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தமிழ்நாடு நம்மளுடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் அங்கேயும் இதுக்கான போஸ்ட் இருக்குது. இது மாதிரி ரேர் கேசஸ்லாம் அங்கங்கே வரும். சரி, இப்போ நிஸ்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் போகணும்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எம்டி அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். சரி, இப்போது இதில் எதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்றது ஒரு பேஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்போ எங்களுக்கு பிஜியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குணப்பாடம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உங்களுக்கு எப்படின்னா சிறப்பு மருத்துவம், அது ஸ்பெஷல் மெடிசன் சொல்லுவோம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பெத்தாலஜி, இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது. ஸோ அப்போது நீங்கள் இது வந்து ரேர் சான்சஸ் தான் நமக்கு. ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்போ பெத்தாலஜி கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகிற சமயத்தில் தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு போஸ்டிங் வரும். இன்கேஸ் ஆஃப் ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்கார், அந்த ஏஜ்டு பர்சன் ஃபேக்கல்ட்டி உன்னோட பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு, இல்லது வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டுக்கு அங்கேருந்து மூவ் ஆகுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகும். அப்போது அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டின்றவங்க அந்த போஸ்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு அவரோட போஸ்ட்டுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கிரேட் பேசிக் கிரேட் போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து அங்கே காலியாகும். அப்போ அதுக்கு சம்டைம்ஸ் இவங்க ரேர் கேசஸில் வந்துட்டு ஃபுல் பெர்மனன்ட் போஸ்ட் போடுறதுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கான்ட்ராக்சுவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் வந்து போட்டு ஃபில் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷனோட டிஸ்கிரிப்ஷனர் அப்படின்ற விஷயத்தில் வந்துடும். ஸோ இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இத்தனை வருஷம் தான் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது வந்து ரேர் சான்ஸ் தான் இந்த இது. சரியா, இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரேர் கேஸஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் எல்லாமே ரேர் சான்சஸ் தான். ஸோ முதன்மையாக அதுதான் சொல்கிறேன், உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, இப்படி இருந்தால் இப்படி போவேன், இப்படி இருந்தால் இப்படி போவேன், அதாவது எப்போவுமே ஸ்டெப் லேடர் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஃபைனல் கோல் வந்து ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ வச்சு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் பி அப்படின்றதுக்கான இப்போ எக்ஸாம்பிள் குரூப் 1 எழுதுறீங்க, ஆப்ஷன் பி அப்படின்றதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இதுக்கு இந்தந்த கட்டங்கள்லாம் செய்யணும். ஸோ கூடவே நான் ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஸோ அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் ஏ ஒன்று வச்சு ஸ்டேபிள் ஆகி அந்த ஸ்டேபிள்னஸை வச்சு நீங்கள் ஆப்ஷன் பியை வந்து உங்களுடைய கோல் பியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம லைஃப்பில் நம்ம தான் முடிவு பண்ண வேண்டியது. ஸோ இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறோம். முதன்முறையாக நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கமெண்ட்டில் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினும் கண்டிப்பாக பதில் சொல்லப்படும், பட்டே தீரும் அப்படின்றதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங். தேங்க்யூ வெரி மச்.